வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நண்பர்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய விளக்கம், அதாவது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் வந்து நமக்கு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்காது நம்மள்ட்ட. அதாவது நம்ம அப்ளை பண்ண வர லேட்டாக இருக்கும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கன்சர்ன் லெட்டர் மூலமாக ரெக்வஸ்டேஷன் அண்ட் பெர்மிஷன் வாங்கி அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன மாதிரி டாக்குமெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் தான் பார்க்கலாம். நான் ஸ்கூல் அண்டு காலேஜ் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருந்தேன். என்கிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லை. ஆனால் அது இல்லாமல் அப்ளை பண்ண முடியுமா எம்ஃபார்ம் அட்மிஷனுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தார் ஒரு நண்பர். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்குறோம். இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு நம்மளுடைய ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம் என்னன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு செலெக்ஷன் கமிட்டி மூலமாக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு ரெக்வஸ்டேஷன் மட்டும்தான். அதில் நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் எழுதணும். எப்படின்னா, ஃப்ரம் நம்மளுடைய அட்ரஸ், நம்ம எந்த இன்ஸ்டியூஷனில் யூஜி படித்தோம், நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டு த செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை. சப்ஜெக்ட் வந்து ரெக்வஸ்டேஷன் ஃபார் கெட்டிங் பெர்மிஷன் ஃபார் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரிகார்டிங் அந்த மாதிரி போட்டுட்டு, I completed my school and B Pharmacy education in Tamil Nadu. I have not received the nativity certificate till now. So instead of nativity certificate, I am uploading my family card or smart card. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ப்ரூஃப் நம்மளுடைய ரேஷன் கார்டில் நம்ம நேம் இருக்கும், இல்லை ஸ்மார்ட் கார்டாக இருந்தால் அதில் நேம் இருக்கும். அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளீஸ் கன்சிடர் மை ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு, கைண்ட்லி டு நோட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு சொல்லி உங்கள் நேம் போட்டு, அந்த டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் இருக்கும். ஒரு கன்சர்ன் லெட்டர் ப்ளஸ் ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உரிய ப்ரூஃப் அப்படி எழுதிட்டு லாஸ்ட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா, ஐ வில் சப்மிட் த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வித்தின் ஏ பர்டிகுலர் பீரியட்னு சொல்லி போட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதலாம். ஸோ அது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அவங்களே போயிட்டு நீங்கள் பெர்மிஷன் கேட்டலாம் ஒரு வார்த்தை. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங் போகும்போதோ இல்லை அட்மிஷன் டைமில் நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதாவது இப்போ எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைனில் இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமா நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும்போது அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே லெட்டர்லேயே வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோட காப்பியையோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோட காப்பியையோ, அதில் உங்களோட நேம் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும், எந்த காலேஜில் பிஃபார்மசி முடிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கணும், காலேஜ் நேம் அட்ரஸ் அதில் இருக்கணும், ப்ளஸ் அண்டர் தி அஃபிலியேஷன் ஃப்ரம் தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் அதை கூட நம்மளுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.